ரெட்டா, ஜோஜு ஜார்ஜ், அஞ்சலி இவங்களாம் நடிச்சு ரோஹித் கிருஷ்ணா டைரக்ஷன்ல 2023 ரிலீஸ் ஆன மலையாள படம் தான் இந்த ரெட்டா. இந்த படம் வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஜோஜ் வந்து ட்வின்ஸா நடிச்சிருக்கிறாரு. ஒருத்தர் வந்து டிஎஸ்பி பிரமோத், இன்னொருத்தர் வந்து எஸ்ஐ வினோத். இந்த ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுல இருந்தே செட் ஆகாது. ரெண்டு பேருமே போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமான பிரச்சனை இருக்கு. ரெண்டு பேரும் பெருசா ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே தெரியும். அவங்க இருக்கக்கூடிய வாகமனுக்குமே தெரியும். ரெண்டு பேரும் செட் ஆகாதுப்பா அப்படின்னு. அதே மாதிரி பிரமோத் வந்து ஒரு கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லவராகவும், வினோத் வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப கெட்டவராகவும் தான் அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. வினோத் அப்படின்னா அவன் மோசமானவன், ரொம்ப திமிர் பிடிச்ச அலைவான் அப்படிங்கிற மாதிரி தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பிரமோத் அப்படின்னா அவர் ரொம்ப நல்லவர். சார் வந்து எதனாலும் ரொம்ப நல்லது, மனசாட்சிப்படி இருப்பாப்புல, ரொம்ப நேர்மையான, ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வினோத் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நாள் காலையில இன்னொருத்தரோட ரிவால்வரை எடுத்து தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துடுறாரு. இவரா ஷூட் பண்ணி இறந்தாரா, இல்ல வேற யாரும் இவரை சுட்டுட்டாங்களா, இல்ல வேற யாரும் சுட்டுட்டு அந்த ரிவால்வர்ல ஒரு கையை வச்சுட்டு போயிட்டாங்களா, அங்க நடந்தது என்ன, எதுக்காக அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த ரெட்டா. படத்துல வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்த அவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு ஜோஜு. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு ட்வின்ஸ் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருக்கும் லுக் வைஸா டிஃப்ரெண்ட் காட்டணும்னு சொல்லி ஒருத்தர் ஒல்லியா இல்ல குண்டா, இல்ல ஒருத்தரோட ஃபேஸ் ஷேப்ல தாடி இருக்கும், ஒருத்தர் தாடி இருக்காது, இல்ல மீசையை முறுக்கி விட்டுருப்பாங்க, மீசையை முறுக்கி விட்டுருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மீசையை வச்சா அண்ணன் இந்திரன், மீசையெல்லாம் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி, மறு வச்சா மறு இல்ல, இப்படிங்கிறது ஏதாவது ஒரு லுக்ல காமிப்பாங்க. அந்த லுக்கை பார்த்த உடனேவே இது வந்து அவரு, இது வந்து தம்பி, அண்ணன் தம்பி அப்படின்னு கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும்ல. அப்படி எதுவுமே இல்லாம அந்த லுக்ல வந்து எதுவுமே வித்தியாசம், ரெண்டு பேர் லுக் வைஸ் சேமா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட கேரக்டர், அவங்களோட மேனரிசம், அவங்களோட ஸ்லாங்கு, அது எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே நடிச்சிடலாம் இது வந்து பிரமோத், இது வினோத் அப்படிங்கிற அந்த ஐடியாவே, இது ஒருவேளை இதான் இருக்கணும் அப்படிங்கிறத டைரக்டர் டிமாண்ட் பண்ணாரா, இல்ல ஜோஜுவே இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல. அவ்வளவு கரெக்டா இருக்கும். ரெண்டு பேரோட அந்த அந்த ஒரு வாக்கே கூட கொஞ்சம் சில இடங்கள்ல வித்தியாசமா தெரியும். பிரமோத்தோட இது எப்படி இருக்கும், வினோத்தோட இது அது மாதிரி அந்த கண்ணிலையும் நடிச்ச மாதிரி இருக்கும். வினோத்தோட இது பாக்குறப்பவே அந்த அந்த திமுறா அந்த ஒரு அங்க அந்த ஒரு இது என்ன என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கதும், இவருக்குள்ள கொஞ்சம் சாஃப்டா காமிக்கிற மாதிரி வித்தியாசமா இருக்கும் அந்த இது. படம் ஓப்பனிங்லயே இந்த மாதிரி ஷூட் அவுட்டை காமிச்சிருவாங்க, இந்த மாதிரி சூசைட்டை காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி செட் பண்ணுவாங்க. பிரமோத்தோட கேரக்டர் ஆருக்கு எப்படி இருக்கும், வினோத்தோட கேரக்டர் ஆருக்கு எப்படி இருக்கும், ரெண்டு கேரக்டருக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன் ரெண்டு பேரும் செட் ஆக மாட்டேங்குது, ரெண்டு பேரும் ஏன் இப்ப இந்த மாதிரி இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் நீட்டா டீசெண்டா ஒரு சைலண்டான ஆளா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 கெட்ட ஒரு வல்கரான ஒரு கெட்ட இது பண்ண ரொம்ப ஒரு திமிர் பிடிச்ச ஆளா ஏன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் படத்துக்குள்ள ஒரு ஸ்டோரிக்குள்ள போக போக நிறைய விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும். அதெல்லாமே பயங்கரமா இருக்கும். ரெண்டு பேரை பத்தியுமே நிறைய மிஸ்டரிலாம் இருக்கும். ரெண்டு பேர் கேரக்டருக்கு பின்னாடியுமே நிறைய சுவாரஸ்யமான பெருசா சொல்லப்படாத தகவல்களா இருக்கும். அதெல்லாமே ரிவீல் ஆகும். அது ஒன்ஸ் ரிவீல் ஆக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நம்மள படத்தோடயே ஒன்றி கொண்டு போயிடும். படத்தை தாண்டி வேற எதையும் யோசிக்க தோணாது. படம் அவ்வளவு என்கேஜான ஒரு எக்ஸைட்மெண்டான ஸ்கிரீன் பிளே படத்துக்குள்ள இருக்கும். அதுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு டைரக்டர். படத்தோட மியூசிக் ஸ்கோர் ஆகட்டும், படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், இந்த படத்தை எந்த அளவு என்ஹான்ஸ் பண்ணணுமோ, எந்த அளவு புஷ் பண்ணணுமோ அதை பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே அந்த கேரக்டரை ஃபுல்லா பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அவ்வளவு ஈஸியா நீங்க கடந்து போயிட முடியாது. இந்த கிளைமேக்ஸ் பார்க்கறப்ப பயங்கர டிஸ்டர்பிங்கா ஒரு கிளைமேக்ஸ் வந்து படத்தோட கிளைமேக்ஸா இருக்கும். அது மாதிரி படத்தோட போற ஃப்ளோல இதுக்காக தான் அவர் செத்தாரு, இதான் காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட உங்களால கெஸ் பண்ண முடியாது. அதை ஷுவரா சேலஞ்சே பண்ண முடியனால அதை நீங்க கெஸ் பண்ணவே மாட்டீங்க. இதனாலதான் செத்துருப்பாரு, இதனாலதான் காரணமா இருக்கும் அப்படிங்கிறத அந்த படம் போற ஃப்ளோல அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர்ல உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்துட்டு கண்டிப்பா கொஞ்சம் ஆடி போயிருவீங்க. அந்த ஒரு ஸ்டன் ஆகுறது, அந்த ஒரு டிஸ்டர்ப் ஆயிருவீங்க, அது நிச்சயமா சொல்லலாம். படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஷுவரா ஒரு ஒர்த்தான படம் பார்த்த சாட்டிஸ்பேக்ஷன்ல தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். உறுதியா படத்தை பாருங்க. பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸை முதவே கெஸ் பண்ணீங்களா பண்ணலையா அப்படிங்கிறதையும், கெஸ் பண்ணீங்கன்னா கெஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும், இல்ல அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.